வணக்கம். ஏஐ படித்தவரா? உங்களுக்கு வாய்ப்பு குவிய போகுது. எப்படின்னு பார்க்கலாம். உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களான ஓப்பன் ஏஐ, பர்ப்ளெக்சிட்டி மற்றும் ஆந்த்ரோபிக் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களோட செயல்பாடுகளை விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தின் ஒரு பகுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் சிறந்த தொழில்நுட்ப திறமையாளர்களை தேடிட்டு வர்றாங்க. இந்தியாவில் பெரும்பாலான ஏஐ பணிகள் தற்போது சர்வீஸ் செக்டாரில் இருக்குது. மேலும் இந்தியாவில் ஏஐ பொறியாளர்களின் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்கிறதும் இந்நிறுவனங்களின் விரிவாக்கத்துக்கே ஒரு பெரிய சவாலாக இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த சவால்களுக்கு இடையில தான் ஓப்பன் ஏஐ நிறுவனம் 2025 இறுதிக்குள்ள டெல்லியில் தனது முதல் அலுவலகத்தை திறக்க திட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் ஆந்த்ரோபிக் 2026 தொடக்கத்தில் பெங்களூரில் தன்னோட முதல் அலுவலகத்தை திறக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்துட்டு வர்றாங்க. இந்த நிறுவனங்கள் தங்களுக்கான முதல் பணியாளர்கள், அதாவது இனிஷியல் டீம் மெம்பர்ஸ், அந்த கட்டமைப்பை ஏற்கனவே உள்ள டெக் ஸ்டார்ட் அப் மற்றும் பல பன்னாட்டு நிறுவனங்களில் இந்திய கிளைகளில் இருக்கக்கூடிய நபர்களை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டு வர்றாங்க. இந்த புதிய ஏஐ வேலை வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மற்றும் டெல்லி, என்சிஆர் போன்ற நகரங்களில் குவியும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓப்பன் ஏஐ நிறுவனம் முதல்ல எந்த டீமை செட் பண்ணுவாங்க? தங்களுக்கான சீனியர் விற்பனை மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பு பதவிகளுக்கு தான் அவங்க நபர்களை நியமனம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பர்ப்ளெக்சிட்டி நிறுவனம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், பார்ட்னர்ஷிப் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆந்த்ரோபிக் நிறுவனம் முதல்ல இந்தியாவுக்கான கண்ட்ரி ஹெட்டையே இங்கே தான் உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விற்பனை ஊழியர்களை பணியமர்த்தக்கூடிய திட்டமும் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய இந்த ஏஐ நிறுவனங்கள் தங்களின் உள்ளூர் வணிக செயல்பாடுகளை மேற்பார்வையிட ஏஐ தெரிந்த பொறியாளர்கள், R&D, அப்புறம் தயாரிப்பு வல்லுநர்கள், விற்பனை பிரதிநிதிகளை நியமிக்கக்கூடிய பணியில் இனி வரக்கூடிய நாட்களில் களமிறங்குவாங்க. இதனால் ஏஐ சார்ந்த வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் வரும் நாட்களில் அதிகரிக்கும். திறமையான ஏஐ நிபுணர்களை போட்டி போட்டுட்டு பெருநிறுவனங்கள் வேலைக்கு எடுப்பாங்கன்னு நிபுணர்கள்லாம் அடித்து சொல்கிறாங்க. முழுக்க ஏஐ சார்ந்த பொறியியல் படிப்புகள் இந்தியாவில் குறைவாக இருப்பதால் ஏஐ தொழில்நுட்பம் அறிந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்லேருந்து அனைத்து துறையினருக்குமே ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது குறைந்த அளவிலே இருக்கிறதால ஏஐ யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க சேல்ஸ்லேருந்து அனைத்து துறைக்குமே நல்ல சம்பளத்தில் வேலை நிச்சயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க.